வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பொண்ணை ஃபோட்டோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைக்கிட்ட அடி வாங்கின கேமராமேன்லேருந்து எப்போ பந்தியில் உட்காந்தாலும் எப்படா சண்டை போகிறான்னு காத்துக்கிட்டு இருக்கிற பொண்ணு வரைக்கும், பந்தி வரைக்கும் உட்காந்து சாப்பாட்டில் முத்தம் கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும், எப்போ கல்யாணத்துக்கு போனாலும் ஒரு ஃபோட்டோ கூட பிடிக்காமல் வரமாட்டேன் அப்படின்னு நினைக்கிற சின்ன பசங்கள்லேருந்து இந்த மாதிரி காமெடி கலந்த கல்யாண கலாட்டாக்களை ஸோ நம்ம சேனலில் நிறைய பிடிச்சி வச்சிருக்கோம். கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேய் மாப்பிள அங்கே பாடுற மாப்பிள பொண்ணை தூக்கிட்டு வந்தால் தான் தாலி கட்டணும்னு சொல்லியிருப்பாங்க போல. மாப்பிள அவன் பொண்ணை தூக்கிட்டு வர மாப்பிள. சரி விடுறா பார்த்துக்கலாம். என்னத்த மாப்பிள பார்க்குறது, பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான் மாப்பிள. அது தெரியுமாடா, அவன் எதுக்கு தூக்கிட்டு வந்திருக்கான் தெரியுமா? இப்போ பொண்ணை தூக்கிட்டு வருவான். சரி மாப்பிள, அப்புறம் அது போகிறானே இறக்கி விட்டுட்டு பொண்ணோட தங்கச்சி இருந்துன்னு வச்சுக்கோங்க, அதை கூட்டிகிட்டு ஓடிடுவான். ஏம்மா அதுக்காக இப்படியா பண்ணுறது? மாப்பிள எவ்வளோ நேரம் தான் கெஞ்சிக்கிட்டு இருக்கான், ஒரு வாய் தான் வாங்கி சாப்பிட. அட போங்க, எனக்கு வெக்கமாக வருது. டேய் மாப்பிள, இங்கே பாடுறா, இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஒரு படத்துக்காண்டி செந்தில் கொண்டு பண்ணி அடிச்சிட்ட மாதிரி இவங்க அடிச்சிக்கிட்டு இருக்காங்கடா. என்னடா இது கொடுமையாக போச்சு. அவன் பழத்தை தூக்கி வாயில் வச்சே கூட எனக்கு பெருசுலடா, பழம் கீழே கொண்டுட்டு பார்த்துக்கோ. ஆனால் அவன் பழத்தை வச்சு அமுக்கிறதுக்கு பாரு, அந்த தொழியை வச்சு அமுக்கிறான் பாரு. வேற அந்த பொண்ணு அடிக்க மாட்டான் கொஞ்சம் வச்சையும். இவன் தாண்டா உண்மையான மாப்பிள்ளை தோழன். என்னடா மாப்பிள்ளை சொல்கிறேன்? ஆமாடா, கொய்யால ஒரு கோட்டருக்கும் பிரியாணிக்கும் எப்படி கூறான் பாரு. ஏதாவது வாழ்கன்னு சொன்னால் கூட பரவாயில்லடா, பாரத மாதாக்கு ஜெயிங்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லி என்னெல்லாமா கட்சி பேர்லாம் சொல்கிறான்டா. இவன் என்னத்த சொல்லப்போ இங்கே பாடுறா மாப்பிள்ளைக்கு பொண்ணு வாயில் ஊட்டினா மறுபடியும் எடுத்து பொண்ணுக்கு தானே மாப்பிள்ளை ஊட்டணும். ஆமாண்டா மாப்பிள்ளை, இங்கே உள்டாவா நடக்கடா. என்னடா சொல்கிறேன்? அங்கே பாடுறா, எடுத்து அவன் ஃப்ரெண்டு ஓடிக்கிட்டு இருக்கான்டா. எனக்கு நம்ம அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணியிருக்கானா, அவன் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணியிருக்கானா எனக்கே தெரில. ஒரு நிமிஷம் போகிற, நான் போய் கேட்டுட்டு வரேன். டேய் வேண்டாடா, சண்டைக்கு வந்துடும் விட்டுரு. இப்போ என்ன ஆகி போச்சுன்ட்டு மாப்பிள்ளை அந்த மாதிரி கோவத்தில் மூஞ்சி தூக்கி வச்சுருக்காப்லையா, ஒரு லட்டை கூட ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்காப்புல. அதான் எனக்கு தெரில மாப்பிள்ளை, நான் இப்போ என்ன போய் கேட்டு வரட்டா? சரி வேண்டாம் விடு, பார்த்துக்கலாம், என்ன தான் நடக்குன்னு பார்ப்போமே. அங்கே பாரு மாப்பிள்ளைக்கு பொண்ணு மாலை போட சொன்னால் அவன் எப்படி போகிறான் பாறேன். டேய் நான் நேற்று கேட்டேன்டா, அவன் இந்த வரதட்சணையாக ஒரு 1001 வைப்பாங்கல்ல, ஆமாம் அது 1002 கேட்குறான்டா. என்னடா 1002? டேய் என்னடா நடக்குதுங்க? அவன் பொண்ணுக்கு தாலி கட்ட போகிறான், இவன் என்ன ஹெல்மெட்டை போட்டு உள்ளே வந்து அந்த பொண்ணை தரதரன்னு எடுத்துகிட்டு போகிறான். டேய் என்னடா சொல்லிட்டு பண்ணுங்கடா. டேய் மாப்பிள என்னாச்சு மாப்பிள? அங்கே பாடுறா ஃபோட்டோவுக்கு போஸு கொடுத்தான் ஓகே, அங்கே ஷாக்கு கொடுக்காம பாரு, கையை எங்கே கொண்டு விட்றான் பாரு மாப்பிள. பொண்ணு மாப்பிள பார்த்தாங்கன்னா பயந்துட போகிறாங்க மாப்பிள. ஏதாச்சும் பண்ணு மாப்பிள. நான் என்ன போய் என்ன கேட்டு விட்டா, ஷாக் எப்படி கொடுக்கான்னு பாரு மாப்பிள. நீ எடுற மாப்பிள, ஆனால் ஃபோட்டோ மட்டும் சும்மா பக்காவாக வந்துருக்கு மாப்பிள. என்ன மாப்பிள நீ அதெல்லாம் பார்த்துக்கலாம் மாப்பிள, விட்டு பாரு மாப்பிள. இன்னைக்கு நைட்டு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறோம், சும்மா 1000க்கு மேலே லைக் அழுறான். சரிப்பா எல்லாரும் ஒரு தடவை ஜோராக கைத்துட்டுங்க. ஏக்கு மாப்பிள, பொண்ணு மாப்பிள ரெண்டு டான்ஸ் ஆட போகிறாங்கப்பா. கீழே விழுந்துட்டாங்கப்பா. இன்னைக்கு இருக்கடி உனக்கு கொய்யால என்ன ஒரு ஃபோட்டோ பிடினா பிடிக்க மாட்டேங்கான். நீ என் பொண்டாட்டியை வளைச்சி ஃபோட்டோ எடுக்கும். டேய் நானே என் பொண்டாட்டியை ஒரு நாள் கூட தொடுவணும் என்னன்னு எனக்கே தெரியல. நீ என்ன தொட்டு ஃபோட்டோ எடுத்துருக்கேன். போடா இனிமேல் நீ வந்து ஃபோட்டோ எடுப்பேன். போடா கிளப்ப மாப்பிள. நல்ல நேரம் முடியறக்குள்ள மாசம் நிற்காம பொண்ணை கூட்டிட்டு சீக்கிரமா மாப்பிள கிளம்புவோம். டேய் நான் என்னடா பண்ணேன், பொண்ணு வர மாட்டேங்கிடா. வருது போகுது கெட்டி பிடிச்சி அழுகுடா. இப்போ என்னடா பண்ண? இப்போ பாரு ஏம்மா, நீ ஒழுங்கா போறியா இல்லை மோளை இனிமேல் செங்கலை தூக்கி அடிச்சிடும். ஒழுங்கா ஓடிடு, இவங்க கூட போய் ஓடிடணும் சரியா? டேய் மாப்பிள, பொண்ணு அனுப்பி விட்டாங்கடா, வாடா கூட்டு உடனே கிளம்புவோம். போகிறவில்ல அந்த பானிபூரி கடையை பார்த்து சாப்பிட்டு போயிடலாம். மாப்பிள சும்மா மாசம் நிற்காம என்ன வேட்டி அவுத்துடணுமா? டேய் என்னடா நீ எப்போ பாரு வரை வேட்டி அவுக்கிறதே இரு. சீக்கிரம் மண்டபத்தை சுற்றி வாங்கடா, வீட்டுக்கு போய் சாப்பிடுவோன்னு சொல்ல வந்தேன். சாப்பிட போய் சாப்பிட்றப்படா. சரிடா மாப்பிள்ள, எல்லாமே ஓகே தான். மாப்பிள்ளையை வர வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடியாக பண்ணுறீங்க. ஆனால் மாப்பிள்ளையை குதிரை மேலே வச்சிருக்க தெரியாமல் வெளியே விட்டீங்களா? எதுக்குடா விட்டீங்க? ஏன் என்னாச்சு? குதிரை மாப்பிள்ளையை கொண்டுட்டு போய்ட்டுறா. அப்புறம் மாப்பிள்ளை என்னைக்கு ரிட்டன் வர, என்னைக்கு தாலி கேட்ட? ஆமாடா, அதை யாருமே யோசிக்கலடா. போங்கடா மாப்பிள்ளை, சீக்கிரம் மாலையை போட்டோமா, பந்தியில் கையை நினச்சமா இருக்கணும். சீக்கிரம் மாலையை போடுங்க மாப்பிள்ள, நேரம் ஆகுது. மாப்பிள்ள போடுங்க மாப்பிள்ள. இருடா போகிறேன். மாப்பிள்ள போடு மாப்பிள்ள. இந்த இருடா ஒரு நிமிஷம் போடுறான். இந்த போட்டானா போட. டேய் என்னடா நடக்குது? அதெல்லாம் இருக்கட்டும் மாப்பிள்ள, நீ கல்யாணத்தோட இப்படி சந்தோஷப்பட்டு ஆடி இருக்க. நான் என்னைக்கு மாப்பிள்ள ஆடி இருக்கேன்? நமக்கு தான் பொண்ணு ரெடியாக இருக்கேன். ஓ ஐசி, அதான் நான் பார்த்தேன். இவனுக்கு பொண்ணே கிடைக்க இன்னைக்கு, அதான் சந்தோஷம் குதிக்கா மாப்பிள்ள. அந்த கட்டக்கம்பீடு ஒன்று இன்னைக்கு. விட்றா மாப்பிள்ள, அவனுக்கு இன்னைக்கு தான் ஏதோ பொண்ணு கிடச்சிருக்கு, அதை நீ கெடுத்துருவ போல. சரி ஏதோ ஒன்று நல்லா இருந்து போகிறான். நல்லா இருங்கப்பா, நல்லா இருக்கு. கொய்யால ஒன்றால் ஒரு பட்டுச்சலை எடுத்துட முடியுமா என்ன கேட்டா? பாரு இன்னைக்கு ஜவுளி கடையில் போயிட்டு ஓகே இதெல்லாம் கரெக்டாக இருக்கும், நான் கிளம்புறேன். டேய் மாப்பிள்ள வேண்டாம், பிடிச்சிருவாங்கடா. பிடிச்சா பிடிச்சி போகிறாங்கடா. இவனை பிடி ஃபஸ்ட்டு. இன்னைக்கு மோனை எப்படி தாலி கட்டுறான் பாப்பனே, ஃபஸ்ட்டு பைசா வைமா. டேய் மாப்பிள்ள என்னாச்சு மாப்பிள்ள? ஏன் இல்லைடா, பொண்ணுக்கு பிடிக்குதோ இல்லையோ, ஆனால் மாப்பிள்ளைக்கு சுத்தமாக பிடிக்கலடா. என்னடா? அங்கே பாரு அவன் மடியில் சம்மந்தமே இல்லாமல் போய் ஒருத்தன் உட்காந்துருக்கான்டா. ஆனால் மாப்பிள்ளை ரொம்ப பாவம்ல, மாப்பிள்ளையை உட்கார வைக்க முடியாங்க. ஆனால் பக்கத்தில் எவனோ உட்காந்துக்கிட்டு இருக்கான். சரி ஓகே விடு. இது என்னடா புது ட்ரெண்டிங்காக இருக்குது? இந்த மாதிரி போட்டு இப்படி இழுத்தீங்க அப்படின்னா பொண்ணுக்கெல்லாம் பயங்கரமாக அடிப்படுது. அது கூட தெரியாமல் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அங்கே பாரு மாற்றி டேய் விடுங்கடா, பொண்ணுக்கு அடிப்படுறா ஃபஸ்ட் அதை பாருங்கடா. நீங்கள் பாட்டு துணியை பிடிச்சி இழுத்துட்டுறீங்க. அங்கே என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு ஐயோ இப்போ போடா. டேய் மாப்பிள்ளை, அந்த கட்டக்கம்புறா இவங்கள விடு மாப்பிள்ளை. இவன் இப்படி தான் லூசு பையில் விளாண்டு கிடப்பேன். விடு. நான் நினைக்கேன் மாப்பிள்ளை ரொம்ப கூச்ச சுபாவம்னு நினைக்கிறேன். என்ன மாப்பிள்ளை சொல்கிறேன்? அப்படிலாம் இல்லைடா. அங்கே பாரு மாப்பிள்ளை கூச்ச சுபாவம் கிடையாது, பயந்த சுபாவம். எங்கேயோ வெளியூருக்கு இவர் எப்படி பயிரான்னு பாரு.
எப்பா ஃபோட்டோக்காரத ரொம்ப நேரமாக ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துருக்கேனே என்ன ஒரு ஃபோட்டோ பிடிக்கிறது. ஆமாம் உன்னை ஃபோட்டோ வேறு பிடிக்காங்களே எங்களே நாங்கள் அரை மணி நேரம் இருக்கிறோம் எங்களே ஒரு ஃபோட்டோ பிடிக்கணும். மாப்பிள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு டான்ஸ் ஆடுறல. ஆமாம் மாப்பிள்ள ஆனால் உன்னை யாருமே கண்டுக்க மாட்டேங்க என்ன. ஆமாம் மாப்பிள்ள நீ சொல்லு மாப்பிள்ள மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லு மாப்பிள்ள கண்டிப்பாக பண்ணுவாங்க. அப்படியா நான் சொல்லிட்டேன் மாப்பிள்ள ஆனால் யாருமே பண்ண முடிக்காங்களே நான் என்ன பண்ணுறது. அப்போ மாப்பிள்ள ஒன்று பண்ணு அப்படியே ஆடாமல் ஒரு ஓரத்தில் சேர் போட்டு உட்கார். மாப்பிள்ளை இந்த குசும்புக்கார கேமராமேனை என்ன மாப்பிள்ள பண்ண ஏன்டா என்னாச்சு அங்கே பாரு மாப்பிள்ள அங்கே பாரு. பொண்ணு மாப்பிள்ளை எங்கே நிற்கி அவன் கேமராவை எங்கே திருப்பி வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் நீனே பாரேன். ஆமாடா மாப்பிள்ள பொண்ணு மாப்பிள்ளையை விட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த 3 பொண்ணுங்களை மட்டும் போட்டோ பிடிக்காம மாப்பிள்ள. ஆமாம் மாப்பிள்ள அந்த கட்டக்கம்பி வீடு இன்றைக்கி அவனை ஒரு வழி பண்ணிடும். அடே வேண்டாம் மாப்பிள்ள கல்யாணம் முடியட்டும் பின்னாடி பின்னாடி தூக்கிட்டு போயிடும். நீ சாப்பிடுமா நீ சாப்பிடு என்ன யார் என்ன சொன்னாலும் சரி நீ சாப்பிடு அதுக்கப்புறம் வர்றதை பார்த்துக்கலாம். ஆனால் கேமரா பார்த்து மட்டும் பயந்துடாத சரியா. அம்மாட்டு கள்ளி சாப்பிடு. என்னம்மா இப்போ தான் சொன்னேன் இதில் ஸ்பூனில் சாப்பிட்றேன் ஏன் இப்போ சாப்பிட்டியா அதே மாதிரி சும்மா சாப்பிட்றேன் லைட்டாக ஒரு வாய் மட்டும் சாப்பிடுமா. என்னடா நடக்குதுங்க ஏன் மாப்பிள்ள என்னாச்சு. டேய் என் கண்ணை என்னால் நம்ப முடியலடா. என்னடா மாப்பிள்ள சொல்கிற அங்கே பாடுறா. ஏய் ஆமாடா மாப்பிள்ள என்னாலையுமே என் கண்ணை நம்ப முடியலடா. எப்படிடா அந்த பொண்ணு சமாளிச்சு எனக்கே புரியலடா. என்ன நடக்குன்னு இந்த நாட்டில் ஒன்றுமே யாராலையுமே கணிச்சு சொல்ல முடியல. அங்கே பாரு அந்த பொண்ணோட ஹைட்டுக்கும் அந்த மாப்பிள்ளையோட ஹைட்டுக்கும் ஜோடி பொருத்தம் நல்லா இருக்கான்னு எனக்கு தெரியல. நண்பர்களே நீங்கள் பார்க்கிங்கல்ல உங்களுக்கு எப்படின்னு பார்த்துட்டு கரெக்டாக சொல்லிடுங்க கமெண்ட். இப்போ என்ன நடந்து போச்சுன்ட்டு எல்லாரும் இப்படி மூஞ்ச தூக்கி வச்சுட்டு பரபரப்பாக நிற்கிங்க. பொண்ணு மாப்பிள்ளான்னு கூட குறைய அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற வேண்டியதானம்மா. நீ போடுமா மாலையை வர்றதை நான் பார்த்துக்கிறேன். எட்டல்னு வச்சுக்கோங்க ஒரு ஸ்டோல் ஒன்று வச்சுக்கோ ஸ்டோல் வச்சு போட்டுக்கோ மாப்பிள்ள அதெல்லாம் சமாளிச்சு விடுவார் சரியா மாப்பிள்ள. சரி கோவப்படாத எதுவாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். டேய் என்னோடது கல்யாணத்துக்கு அப்புறமா. டேய் இப்போமே பார்க்குறதுக்கு வில்லி மாதிரி இருக்காடா கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கடா பார்க்க என்னை தூக்கி போட்டு பந்தாடிடுவாடா. அதனால் நீ பயப்படாத மாப்பிள்ள நான் பார்த்துக்கிறேன். நீ போடும் மாலையை என்னது நீ பார்த்துக்கிறியா என்னதை நான் அடி வாங்குறியா. இல்லை மாப்பிள்ள போடும் மாப்பிள்ள மாலையை. கல்யாண வீட்டில் எத்தனையோ ஃபோட்டோகிராஃபர் நான் பார்த்துருக்கேன்ப்பா. ஆமாம் மாப்பிள்ள ஆனால் இந்த மாதிரி ஃபோட்டோ பிடிச்சி நான் ஒரு நாளும் பார்த்து இல்லை மாப்பிள்ள. அங்கே பாறேன் சும்மா தரன்னு இழுத்துட்டு போகிறாங்கன்னா பார்த்துக்கோங்க சூப்பரில். மாப்பிள்ள கல்யாண வீட்டில் சாப்பிடும்போது யாராச்சும் உனக்கு முத்தம் கொடுத்து நீ வாங்கியிருக்க இல்லையே மாப்பிள்ள என்ன சொல்கிறேன். அங்கே பாரு அவனை கன்னத்தில் சோறு இருக்குங்கிறத முத்தம் கொடுக்குற ஸ்டைலில் காமிக்கிறான். அதுக்கு அவனை சுற்றி முற்றி பார்த்துட்டு கடைசியில் என்ன பண்ணுறான் பாரு முத்தம் கொடுக்குறான் மாப்பிள்ள. அவனே ஷாக் ஆகிட்டானோ பார்த்துக்கோங்க. பயப்புலியில் அவ்வளோ பெரிய முட்டாளாக இருக்கான். அது முத்தம் கொடுக்குற மாதிரி சொல்கிறான். சோறு இருக்குன்னு சொன்னால் அவன் தட்டிட்டு போயிட போகிறான். அதெல்லாம் சரி மாப்பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டுறதில்ல உனக்கு என்னம்மா பிரச்சனை. எனக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க. அப்போ இருக்கு சாப்பாடை தூக்கி தூர போட்டுட்டு போகிற. சரி ஏதோ பண்ணுங்க நம்ம வேலையை பார்ப்போம். நான் ஏதாச்சும் ஒன்று சொல்ல அப்புறம் நீங்கள் ஏன் மேலே கோவப்படுறதுக்கு அது எதுக்கு நமக்கு. சரி நண்பர்களே இதோட நம்ம சேனலோட சட்டை இழுத்து மூடிட்டு நம்ம கிளம்பலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள். இது மாதிரியான நெக்ஸ்ட் தரமான சூப்பரான வீடியோட நம்ம அடுத்த ஒரு வீடியோட மீட் பண்ணலாம் நண்பர்களே. அது வரைக்கும் உங்களிடமிருந்து டாட்டா பை.